ஒரு மனிதனை அல்லது ஒரு உடலை அல்லது ஒரு உயிரை பார்க்கும்போது, ஒரு விலங்கை ஒரு பறவையை பார்க்கும்போது இந்த கண் வழியா தெரியக்கூடிய தோற்றத்துல அது பார்க்க கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. கடைசி வரைக்கும் இந்த கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய காட்சி உண்மை என்று நினைத்து நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அந்த பொருள் உண்மை அல்ல. உலகத்தில் ஒரு பொருளும் இல்லை, ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு உயிரும் இல்லை. இருந்தாலும் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் அது இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, அது இருக்கிற மாதிரி தெரிஞ்சா தான் நீங்க வாழ்வீங்க, அகங்காரத்தை முடிப்பீங்க, இறைவன் யார் என்பதை உணர்வீங்க. அதை உணரணும். அதனாலதான் அதுக்கு பேர் ரியலைசேஷன் வச்சான். அதுக்கு பேர் என்னன்னு வச்சான்? உள்ளுக்குள்ளிருந்து உணர்வது. அதற்கு பேர் தான் உணருதல். இந்த உணருதல் என்பது எப்போது நிகழும் என்றால் சொல்லவே முடியாது. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல நிகழும். தகுதிப்படுத்திக் கொள்ளும் போது இறைவன் தானாக வந்து உணர்த்துவார். எப்போ உணர்த்துவார்லாம் தெரியாது. அப்படின்றதுக்குள்ள வந்து உணர்த்திட்டு போயிடுவார். ஒளி இல்லாமல் இந்த உலகத்தில் பொருள் என்பதே கிடையாது. என்லைட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இறைவன் ஒரு காட்சி கொடுப்பார் உங்களுக்கு, ஒரு வினாடி. அது நீங்க எவ்வளவு நேரம் தகுதி பெற்றவரா இருக்கீங்களோ அந்த தகுதிக்கு தகுந்தாற் போல அந்த காட்சியை காட்டுவார். இப்ப டக்குன்னு உங்க கண்ணை அழுத்துனீங்கன்னா எப்படி தெரியும்? மொயமொயமொயன்னு ஃபுல்லா வெளிச்சமா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாங்க? அப்படித்தான் தெரியும். இங்க வேற எதுவுமே இல்லை. இங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே ஒண்ணும் இல்லை. இறைவன் அந்த காட்சியை காட்டும் போது நீங்கள் உணர்வீர்கள், இந்த உலகத்தில் ஒரு பொருளும் இல்லை, ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு உயிரும் இல்லை. இருந்தாலும் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் அது இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, அது இருக்கிற மாதிரி தெரிஞ்சா தான் நீங்க வாழ்வீங்க, அகங்காரத்தை முடிப்பீங்க, இறைவன் யார் என்பதை உணர்வீங்க. அதை உணரணும். அதனாலதான் அதுக்கு பேர் ரியலைசேஷன் வச்சான். அதுக்கு பேர் என்னன்னு வச்சான்? அதை உணரணுமா, அதை பேசக்கூடாதான். இந்த உணருதல் என்பது எப்போது நிகழும் என்றால் சொல்லவே முடியாது. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல நிகழும். ஆன்மாவை உணருதல். ஏங்கன்னு ஆன்மா உணரணும். நீங்க ஆன்மா உணர்ந்தீங்கன்னா தான் இங்க எப்படி ஏங்க எதுக்கு காலையில எந்திரிக்கிறீங்க? சாப்பிடணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும், பிசினஸ் பண்ணணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும், வேற என்ன ஒர்க் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். இது எல்லாமே இங்க இல்ல அப்படின்றதுதான் உண்மைனா அதை தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க கூடாதா? நம்ம புத்திசாலி என்ன பண்ணுவான்? இதே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருப்பானா, இல்ல இதெல்லாம் போய் இதை தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அதை பார்க்க முயற்சி பண்ணுவானா? நம்மளால பார்க்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளையாவது எடுக்க வேண்டுமா எடுக்கக்கூடாதா? இப்ப இதை ஒருத்தன் பார்த்துட்டான், ஐயோ நான் பார்த்துட்டேன் எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லைன்னு இப்ப போய் சொன்னான். பார்க்கறவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? பைத்தியக்காரனா இருப்பான் போலயே, ஒண்ணுமே இல்லைங்கிறான், என்ன எதுவுமே இல்லைங்கிறான். அது எப்படிங்க எதுவுமே இல்லாம போகும்? இத்தனை இருக்கே, நான் பார்க்கிறேனே, எங்க அம்மா இவ்வளவு அழகா இருக்காங்களே, என் காதலி இவ்வளவு அழகா இருக்காளே, என் மனைவி இவ்வளவு அழகா இருக்காளே, என் கணவன் இவ்வளவு அழகா இருக்காரு, இவ்வளவு காசு இருக்கு, கடைக்கு போனா பொருள் கொடுக்கறானே, படுத்தா தூக்கம் வருது, எல்லாம் பொய். அனைத்தும் பொய், எல்லாம் பொய். எதுவுமே உண்மை கிடையாது. எதுவுமே உண்மை கிடையாது. சரிங்க, தெரிஞ்சு போச்சு. அப்ப நான் எதையும் அனுபவிக்க கூடாதா? அனுபவிக்கிறதுல தப்பு இல்லை. அனுபவிக்கும் போதே இது பொய்ன்ற தன்மையோடையே அனுபவிக்கணும். அப்பதான் அதுல இருந்து வெளியில வர முடியும். புரியுதா புரியல நான் சொல்றது? இதை எப்படிங்க உணர்றது? கண்ணுக்கு தெரிஞ்சு, அது கண்ணுக்கு தெரியத்தான் செய்யும். லைட்டு தெரியும், பாக்ஸ் தெரியும், ஸ்பீக்கர் தெரியும், குண்டுமணி தெரியும், டபரா செட்டு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இங்கே அப்படி எந்த பொருளும் இல்லை. எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் ஹியர். இப்ப இதை உணர்றதுக்கு தான் பல வழிகளை இறைவன் கொடுத்து விட்டு சென்றார். ஏன் அப்படின்னா, இது இறைவன் தான் இந்த மாயையை கிரியேட் பண்ணியிருக்கிறார். வேற யாரும் சைத்தானோ சாத்தானோலாம் வந்து கிரியேட் பண்ணல. இறைவன் தான் இதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த அழகான மாயையை கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஏன்? நீங்க வாழணுன்றது தான் கிரியேட் பண்ணியிருக்கிறார். பட் வாழ்ந்து இங்கேயே இருந்துடணுன்றதுக்காக கிரியேட் பண்ணல. வாழ்ந்து இந்த நிலையிலிருந்து கடந்து நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தீர்களோ மீண்டும் அதே இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த மாயையை இங்கே அவர் படைத்துள்ளார். எவ்வளவு பியூட்டிஃபுல் செலவு பாருங்க. அவர் இங்க தெரிகிறது பூரா வச்சு சம்பாரிச்சவன் எவனோ அவன் தான் பெரியாள்னு நினைச்சு வாழ்றீங்க. ஆனா அங்க அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு ஒருத்தன் உணர்ந்திருக்கான் பாருங்க. அப்ப அவன் பெரியவனா, உணர்ந்தவன் பெரியவனா? இதனாலதான் எல்லாரும் ஞானிகள் காலில் விழுறாங்க. அது எப்படிப்பா சொல்லி கொடுப்பா?
தகுதிப்படுத்திக் கொள்ளும் போது இறைவன் தானாக வந்து உணர்த்துவார். எப்போ உணர்த்துவார்லாம் தெரியாது, அப்படின்றதுக்குள்ள வந்து உணர்த்திட்டு போயிடுவார். ஒன்ஸ் ரியலைஸ்ட் கம்ப்ளீட்லி ரியலைஸ்ட், தேர் இஸ் நோ வே ஆஃப் டேர்னிங் பேக். ஒரு முறை நீங்கள் அதை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் மீண்டும் நான் அந்த வாழ்க்கைக்கு போறேன்னா போக முடியாது.